வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலை சேனல்ல செய்யப்பட்ட ரெசிபி காலிஃபிளவர் குருமா. நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு செய்யும்போது ஒரே மாதிரி செய்யும்போது போர் அடிக்கும் குருமா. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா காலிஃபிளவர் வச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம காலிஃபிளவர் கிரேவி செய்ய காலிஃபிளவர் ஒரு பூ வாங்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கலாம் லைட்டா. இப்போ காலிஃபிளவர் அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த காலிஃபிளவரை லைட்டா வேக வேண்டாம், சும்மா ஒரு கொதி வந்தோன்னா எடுத்துடலாம். இப்ப நல்லா காலிஃபிளவர் வந்து ஒரு லைட்டா ஒரு கொதி வந்துருச்சு. இதை எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம செய்ய போற காலிஃபிளவர் கிரேவி வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம். அதுக்கு 1 ஸ்பூனு கசகசா, 10 முந்திரி, கொஞ்சோண்டு பட்டை, சோம்பு கொஞ்சம், இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா இதுல வரப்ப அந்த எண்ணெயில வறுத்துக்கலாம். அடுத்ததான் வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு செய்ய போற காலிஃபிளவர் கிரேவிக்கு ஒரு தக்காளி, அதையும் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டா. கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறணும்னு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ காலிஃப்ளவர் கிரேவிக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக. அடுத்ததாக கடாய் காயுது. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அடுத்ததாக கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வேகட்டும் காலிஃப்ளவர். இப்போ காலிஃப்ளவருக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. நல்லா லைட்டாக வதங்கி வேகட்டும். இப்போ காலிஃப்ளவர் கிரேவியை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா காலிஃப்ளவர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பச்சை பட்டாணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிரேவியை. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இந்த காளான் கிரேவியை வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவர் கிரேவியை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான காலிஃப்ளவர் கிரேவி டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் கிரேவிக்கு.